ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரு பதியாமல் போகிறதுக்கான முக்கியமான 5 அறிகுறிகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக மாதவிடாய் நாட்கள் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட உங்கள் பீரியடான 20 நாட்களில் இந்த அறிகுறிகள் வருது அப்படின்னா அந்த மாதம் கரு பதியலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த கரு பதியாததுக்கு நிறைய காரணம் இருக்கும். அந்த காரணங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள், அதாவது இந்த 5 அறிகுறிகள் உங்கள் 20 நாள் கர்ப்பத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது பீரியட் வந்ததுலேருந்து 20 நாட்களுக்கு மேலே வருதான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு 18-19 நாட்களில் கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கரு பதியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அறிகுறிகள் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிவிட்டு காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே போய் சேரும். கட்டாயம் நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. மெம்பர்ஷிப்போடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பதிதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கர்ப்பப்பையில் கரு ஒட்டி பிடிச்சி வளர்கிறது தான் கருப்பதிதல்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையோடைய உள் சுவர் அப்படிங்கிறது எண்டோமெட்ரியம். இது நல்ல தடிமனில் இருந்தது அப்படின்னா கருவால் நல்லா பிடிச்சி வளர முடியும். நிறைய பேர் ரீசெண்ட் டேஸாக என்கிட்ட கமெண்டில் கேட்கக்கூடிய விஷயம், நான் 1.5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரை பண்ணுறேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஐயூஐ ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆகுது, நான் எப்போவுமே கரெக்டாக தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், கருமுட்டைனா நல்ல குவாலிட்டியாக வளர்ந்துருக்கு, ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு மெயின் காரணம் அப்படிங்கிறது ஒரு காரணத்தை மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. மெயினாக நம்மளுக்கு ஒரு மாதத்தில் எல்லாமே சரியாக இருந்தாலும் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 20% தான் இருக்குது. இது இயற்கையாகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய இது பாடி ஹீட்னால் கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு நிறைய ரீசன் அப்படிங்கிறது உங்கள் பாடியில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டாலோ, ஹைட்ரேஷன் இல்லாமலோ, பிளட் ஃப்ளோ இல்லாமலோ நிறைய விஷயங்கள் இருக்குது கரு தங்காமல் போகிறதுக்கு. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் நாளைக்குரிய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கர்ப்பப்பைக்கு வந்துருச்சு, ஆனால் அது பதியலை, இல்லை கர்ப்பப்பைக்கே வரல அப்படிங்கிறதுனாலும் உங்களுக்கு உடம்புல நிறைய அறிகுறிகள் தெரியும். குறிப்பாக நம்மளுக்கு பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி உடலில் மாற்றம் தெரியுதோ அதே மாதிரி கரு பதியலை அப்படின்றது அந்த பீரியட்கான சிம்டம்ஸாகவே மாற்றமாக வரும். நிறைய பேருக்கு கரு பதிந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது மாதவிடாயான 21 நாட்கள்லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் கரு பதிய ஆரம்பித்த உடனே பிளட்டில் பீட்டா-எஸ்ஜிஜி ஹார்மோன் தெரிஞ்சிடும். அதனால் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்கள் உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிறப்ப கரு பதியலை, கர்ப்பப்பைக்கும் வரல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்றதுல முதல் அறிகுறி அப்படிங்கிறது அப்டாமினல் பெயின் அப்படிங்கிறது தான். உங்களுடைய அப்டாமினலில் நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் பெயின் இருக்கும், ஆனால் அந்த பெயின் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்னா அந்த பெயின் வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் ரீசெண்டாக எனக்கு ஓவலேஷன் முடிஞ்ச ஒரு 18வது நாளில் 17வது நாள்லனா வயிறு வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறீங்களா, அடிவயிறு வலி வருது அப்படின்னு. அது ஹார்மோன் மாற்றங்களால் தான் வரும். ஆனால் ஒரு சில நேரங்களில் கரு உருவாகலை அப்படின்னா, அதாவது செல் பிரிதல் ஒழுங்காக சரியாக நடக்கலை அப்படின்னா அதனாலையும் உங்களுக்கு வயிற்று வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கான சயின்டிஃபிக் ரிசர்ச் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி அந்த 17-18 நாள் அவங்களுக்கு வலி இருந்தது அப்படின்னா அந்த மாதம் அவங்க பீரியட் தான் ஆயிருக்காங்க. நம்ம சேனல்லே நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதோட அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வலி அப்படிங்கிறது ப்ரெக்னன்சிக்காக இருந்தது அப்படின்னா லைட்டாக தான் இருக்கும், அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். 20வது நாள் உங்களுக்கு பெயின் வருது, ஆனால் அந்த பெயின் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகுது. 21 நாள், 22, 23, ஏன் உங்கள் பீரியட் ஆகிற நாள் வரைக்குமே அது அப்படியே தான் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகலை, அப்பப்போ வந்து போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு நாள் இருக்கலாம், ஒரு நாள் இல்லாமல் இருக்கலாம், சுருக்குன்னு குத்துற மாதிரி வலி இருக்கலாம். இது அப்படியே இருக்குது அப்படின்னா அது ப்ரெக்னன்சிக்கானதாக இருக்கும். இதுவே இன்றைக்கி எனக்கு லைட்டாக வலிக்குதுப்பா, கொஞ்சம் நேரம் விட்டுருச்சு, திரும்ப அகைன் எனக்கு நாளைக்கு வலிக்குது, ஆனால் நேற்று வலிச்சதை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வலிக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பீரியட்கான ஒரு சிம்டம். குறிப்பாக உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கலைன்றதை அது உணர்த்தக்கூடியது. ரெண்டாவது முக்கியமான சிம்டம் அப்படிங்கிறது ரொம்ப பசி அப்படிங்கிறது இருக்கும். இது நிறைய பேர் ப்ரெக்னன்சி சிம்டம்னு நினைக்கிறோம், ஆனால் ப்ரெக்னன்சிக்கும் இந்த பசி உணர்வு அப்படிங்கிறது வரும், அண்ட் பீரியட்க்கும் பசி உணர்வு வரும். அதாவது ஃபுட் அவேர்சன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னா உணவுகள் மீது வெறுப்பு அப்படிங்கிறது வரும். அது ப்ரெக்னன்சிக்காக தான் இருக்கும், ஆனால் பீரியட்ஸ்க்கு அந்த மாதிரி வராது. பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு கருப்பதியில் அந்த மாதம் பீரியட் தான் வரப்போகுது அப்படின்னா பசி உணர்வு அதிகமாக இருக்கும். திடீர்னு வயிறு தொப்பை போட்ட மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பீரியட்ஸ்க்கான சிம்டம். இது ப்ரெக்னன்சிக்கு வருமானு கேட்டிங்கன்னா கட்டாயம் வரும், ஆனால் அது வர்றதில் அதில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது.
ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பசியுணர்வு இருக்குது அப்படின்னா அது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சாப்பிட்ருப்பீங்க, உடனே திரும்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பீரியட்க்கு வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க, ஆனால் அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்காது. காலை சாப்பாடு கம்மியாக தான் எப்போவும் சாப்பிடக்கூடிய ஹேபிட் இருக்கும். ஆனால் நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு கரு தங்கலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் 3வது சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்பு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிறது. கரெக்டாக அந்த யோனி பகுதி உங்களுடைய பிறப்புறுப்பு கரெக்டாக நம்மளுக்கு மாதம் மாதம் பீரியட் வரும் இல்லையா, அந்த பகுதியில் சுருக்கு சுருக்குன்னு உள்ளே ஏதோ அருகிற மாதிரி இல்லைன்னா குத்துற மாதிரி உங்களுக்கு 20 நாள்லேயே வலி தெரியுது, 20 நாள்லேயே எனக்கு பெண்ணுறுப்பில் வலி வருது அப்படின்னா அது 100% உங்களுக்கு பீரியட் தான் வரும், அந்த மாதம் கருப்பதியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சிம்டம் நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர் சொல்லி அவங்க பீரியட் தான் ஆயிருக்காங்க. இந்த சிம்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா அந்த மாதம் கரு தங்கலை அப்படின்னா கர்ப்பப்பை சுருக்கம் அடையும். ஏன்னா பீரியட் அகைன் வர வைக்கிறதுக்கு ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். இரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரியே எல்லா சிம்டம்ஸும் வரும், ஆனால் கடைசியில் பீரியட் வந்துடும். அதுக்கு காரணங்கிறது இதுதான், கர்ப்பப்பை திரும்ப தண்ணியே சுருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறது தான் இந்த வலி அப்படிங்கிறது. குறிப்பாக பெண்ணுறுப்பில் வலி இருக்கிறது 20 நாள்லேயே உங்களுக்கு பெண்ணுறுப்பில் வலி இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர். அண்ட் இன்னொன்று உங்களுடைய பிறப்புறுப்பில் சுருக்கு சுருக்குன்னு குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சிம்டம் இல்லாமல் 4வது சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட அடி வயிற்றுலேருந்து பெண்ணுறுப்புக்கு ஒரு இழுத்து பிடிச்ச உணர்வு இருக்கும். இது எதுக்காக ஏற்படுதுன்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறது தயாராகி வெளியில் வர்றதுக்கு, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் உறிஞ்சு வெளியில் பெண்ணுறுப்பு வழியாக தான் வெளியில் வரும். அதுக்கு அது தயாராகிறப்ப இந்த மாதிரி அறிகுறி ஏற்படும். இது நிறைய பெண்களுக்கு பீரியட்க்கு முன்னாடி வரக்கூடியது தான், இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறத உணர்த்தக்கூடியது தான். இந்த அறிகுறி வந்தாலும் உங்களுக்கு கர்ப்பப்பையில் பதியலை அப்படிங்கிறது அர்த்தம். 5வது கடைசி அறிகுறி அப்படிங்கிறது மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது தான். மூட் ஸ்விங்ஸ் ப்ரெக்னன்சிக்கும் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பீரியட்க்கு எந்த மாதிரி இருக்குன்னா யார் எதை பேசினாலும் எரிச்சலாகவே தான் இருக்கும். உங்களுக்கு பீரியட் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 20 நாளில் இருந்தே உங்களுக்கு யார் எது பேசினாலும் எரிச்சலாக இருக்கும். அது இன்க்ளூடிங் உங்களோட ஹஸ்பண்ட்டை நீங்கள் எதுவுமே பெருசாக அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களுக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்னா கரெக்டாக அந்த 20 நாளைக்கு மேலே உங்களுக்கு திடீர்னு அவர் சின்ன வேர்ட் சொன்னால் கூட உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆனதை உணர்த்தக்கூடிய அறிகுறி. என்னடா இதை கூடவா சொல்லுவீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு பிம்பிள் வருது அப்படின்னா அதுக்கு ஹார்மோன் தான் காரணமாக இருக்கும். ஒன்று தூக்கம் ஒழுங்காக இருக்காது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, இதனால பிம்பிள் வரும். அதே மாதிரி தான் தலைவலி. நம்ம உடம்பு சீராக இயங்கணும்னா ஹார்மோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் நைட்டு தூங்கணுன்னா அதுக்கு மெலட்டோனின்ற ஹார்மோன் தேவை. நல்லா ஆக்டிவாக நடக்கணும் அப்படின்னா இன்சுலின் ஹார்மோன் ஒழுங்காக உங்களுக்கு பிளட் ஃப்ளோவை கொண்டு போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். தைராய்டு ஹார்மோன் இருக்குது, அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. இது எல்லாமே மெயின் ரீசன் நம்ம உடம்புல வந்து ஒரு சிம்டம் வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உடல் மாற்றம் அடைகிறதுனால தான் நிறைய பேருக்கு லைட்டாக அப்டாமினல் கிராம்பிங்ஸ் இருக்கிறது, அதே மாதிரி தலைவலி இருக்கிறது, ஒரு மாதிரி கொமட்டுற உணர்வு இருக்கிறது. ஏன்னா உடனே நம்மளுக்கு வந்து கருனா பதியாது. நேற்று தான் ஓவலேஷன் நடந்ததுன்னா இன்றைக்கே பதியாது. ஆனால் உங்களுக்கு இந்த சிம்டம் இருக்குன்னா அதுக்கு காரணங்கிறது பிஃபோர் ஓவலேஷன் நம்மளுக்கு எல்ஹெச் ஹார்மோன் தேவை, அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எல்ஹெச் ஹார்மோன் ஓவலேஷனுக்கு தேவை. ஆஃப்டர் ஓவலேஷன் ப்ரொஜெஸ்டான் தேவை கரு வளர்றதுக்கு. அப்போ அந்த ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். அதனால தான் உங்களுக்கு ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் 1 நாள் 2 நாள் தள்ளி போனதுக்கப்புறம், அதாவது ஓவலேஷன் இருக்குது, ஓவலேஷன்லேருந்து நேற்று ஓவலேஷன் நடக்குதுன்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு லைட்டாக வாந்தி உணர்வு இருக்கிறது, அடி வயிற்று வலி வரைக்கிறது, பேக் பெயின் இருக்கிறது, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் செக்ஷுவல் கான்டாக்ட்னாலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் கரு பதியாமல் உங்களுக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய 5 அறிகுறிகள் அப்படிங்கிறது. 4 வீடியோவில் கரு பதியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய என்னென்ன காரணம் இருக்குது, அண்ட் உங்கள் உடம்புல என்னென்ன காரணங்களால் அந்த மாதம் ஃபாலிகுலர் ஸ்டடி IUI எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு பீரியட் வந்துடுது, அப்படி பீரியட் வராமல் இருக்கிறதுக்கும் செய்ய வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்த பற்றின டீட்டெயில் விளக்கத்தையும் 4 வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோவை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் அவங்களுக்கும் போகிறதுக்கு நீங்கள் ஹைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட்
ரெகுலர் இன்ஃபர்மேஷன் இது மாதிரி ப்ரெக்னன்சி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே இருக்கக்கூடிய சேனல் ஜாயின் லிங்கில் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறத விட ஆன்லைன் ஷாப்பில் ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட் எல்லாமே கம்மியான ரேட்டில் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.